பி குளோப் ஆட்ஸ் நமது இல்ல நேயர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 30க்கு 60 அளவுள்ள வடக்கு பார்த்த மாதிரி யூஸ்டு ஹோம், அதாவது இந்த வீடு கட்டி ஒரு 5 வருஷம் கிட்ட ஆயிருக்குங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா G+2ங்க. முழுக்க மணலில் தான் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ஷனு, G+1 வந்து அதே மாதிரியே பெரிய போர்ஷன் கட்டியிருக்காங்க. G+2 வந்து 2 போர்ஷன் இருக்குங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காகவும் ஒரு வாடகை ஓட்டத்துக்கும் இந்த வீடு வந்து உங்களுக்கு சூட்டபுள் ஆகும். மந்த்லி ரெண்டல் இன்கமே பார்த்தீங்கன்னா 35,000 வந்து 40,000 கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து கார்டனுக்கான இடம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த வீட்டோட போர்வெல்லு பக்கத்துலேயே வந்து சம்பும் கொடுத்துருக்காங்க. ஏபி யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா போர்ஷனுக்கும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30க்கு 60ங்க. வீடு சுற்றி இடம் விட்டுருக்காங்க. சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு போட்டு பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேஷனுக்காக, அதாவது ஏர் வென்டிலேஷனுக்காகவும் லைட்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. 100% வாஸ்துப்படி தாங்க கட்டியிருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் டோர் கொடுத்துருக்காங்க. அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேட் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ரூஃபிங் சீட்டு கொடுத்துருக்காங்க. பைக் பார்க் பண்ணுறதுக்கு, கார் பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது. மாடி படிக்கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் தாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக வந்து கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, லாக் பண்ணுற மாதிரி. அண்டர் ஸ்டார் கேஸில் வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு ஒரு மீடியமான சைஸில் இருக்குங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஸ்பாட் லைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் மாட்டுறதுக்காக அதுக்கான ப்ரொவிஷனை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மாட்டுறதுக்காக ப்ரொவிஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து செமி ஃபர்னிஷ்டு ஹோம்ங்க. லாஃப்ட் கபோர்டு, செல்ஃப் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கபோர்டு ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா பிவிசிலே வந்து டிவி ஷோகேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, கேபினெட் ஃபெசிலிட்டியோட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி ஒரு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பண்ணால் போதுங்க, வீடு அட்டகாசமாக இருக்கும். எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரீபெயிண்டிங் ஒர்க் மட்டும் பண்ணால் போதுங்க. எல்லா ரூம்லையுமே வந்து பிவிசியில் வந்து கபோர்டு ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வாஷ் பேசின் கொடுத்து மிரர் ஃபெசிலிட்டியோட வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து பூஜை வந்து செப்பரேட்டாக இருக்குங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக தாராளமாக இந்த வீடு வாங்கலாம். ரோட்லேருந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5வது பிளாட் இல்லைனா 6வது பிளாட் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப கெட்டியாக இருக்குது. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன். கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க, ஸ்பேசஸாக இருக்குது. கிச்சனுக்கு என்ன தேவையோ எல்லா ப்ரொவிஷனும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்னியும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா திங்ஸுமே நீங்கள் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான செல்ஃப் ஒர்க்கும் மாடல் கிச்சன் ஒர்க்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரெஸ்ட் ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது டாய்லெட்டுக்கு தனியாகவும் குளிக்கிறதுக்கு தனியாகவும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் டைரக்ஷனில். இந்தியன் டைப்பில் இருக்குது ரெஸ்ட் ரூமு. பின்னாடி பக்கம் போகிறதுக்கு வந்து கேட் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி. G+1 பார்த்தீங்கன்னா கீழே என்ன பார்த்தீங்களோ அதே பேட்டர்னில் தாங்க மேலேயும் கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் வந்து பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாடி படிக்கட்டு பார்த்தீங்கன்னா கிரேனைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கிளாஸ் டோரில். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸஸான பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபட் கிளாஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க விண்டோஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சோஃபாவே போடலாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்குது. கீழே பார்த்த மாதிரி அதே பேட்டர்னில் தாங்க கட்டியிருக்காங்க G+1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்தனா இருக்காங்க. இந்த வீடு டைரெக்டாக வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து செப்பரேட்டாக வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது குளிக்கிறதுக்கும் டாய்லெட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி G+2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸில் வந்து சேம் பேட்டர்னில் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. கிரானைட் ஸ்டெப்ஸும் அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா பால்கனி வந்து ரொம்ப ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 போர்ஷன் இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துனா இருக்கிறதுனால அவங்க வெளியில் போயிருக்காங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே போய் பார்க்க முடியாது. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ஷன் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்தனா இருக்காங்க, அதுவும் லாக் பண்ணி தாங்க இருக்குது, அதையும் பார்க்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு வந்து கல் வச்சுருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரில் ஒர்க் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரியுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.